Hi friends, this is Kishi channel. இன்னைக்கு நம்ம request hair style video பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். First hair style பார்க்கலாம். First வந்து straight code எடுத்துக்கோங்க. So straight code எடுத்துட்டு ரெண்டு பார்ட்டிஷனா பிரிச்சிருங்க hair. இந்த சைடு போனி டெயில் போட்டுருங்க. போனி டெயில் போட்டு நல்லா டைட்டா போனி டெயில் போட்டதுக்கு அப்புறமா அந்த பக்கமும் சேம் இதே மாதிரி போனி டெயில் போட்டுருங்க. பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் போட்டுட்டேன். அதுல பாதி ஹேரை கொஞ்சம் எடுத்துட்டு அதை பின்னிடுங்க. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா பின்னிட்டு அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிடுங்க அந்த பின்னலை. அதுக்கப்புறம் அதை வந்து ரொட்டேட் பண்ணிடுங்க, ஃபுல்லா வந்து ரோல் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் வந்து பின்னிட்டு ஃபுல்லா ரோல் பண்ணிட்டு லப்பர் பேண்ட் தெரியாத அளவுக்கு ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னு வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் லுக். இது பார்க்க ரொம்ப நல்லா ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் போயிடலாம். செகண்ட் ஹேர் ஸ்டைலுக்கும் சேம் போனி டெயில் தான், பட் வந்து இது பின்னக்கூடாது. அந்த கொஞ்சம் ஹேர் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அந்த ரப்பர் பேண்ட் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு ரெண்டு பார்ட்டிஷனாக ஹேர் எடுத்து லூஸாக வந்து இதை வந்து ரோல் பண்ணிடுங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ரோல் பண்ணிட்டு ஆஃப்ல வந்து லப்பர் பேண்ட் போட்டுருங்க. ரெண்டு சைடும் போட்டுட்டிங்கன்னா பார்க்க லுக் நல்லா இருக்கும். இது குட்டீஸ்க்குலாம் போட்டால் ஹேர் வந்து நல்லா இருக்கும் பார்க்க. தேர்ட் ஹேர் ஸ்டைல் போகலாம். தேர்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ரோல் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஹேர் எடுத்து ரோல் பண்ணிட்டு ஃபுல்லா இதை வந்து வாரிடுங்க. முன்னாடி லப்பர் பேண்ட் போட்டு டைட்டா வந்து போட்டுருங்க பஃப் மாதிரி. ஸோ அது ரெண்டு ஹேரும் டிவைட் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் டிவைட் பண்ணிட்டு அதை வந்து போனி டெயில் மாதிரி இந்த பக்கமும் போட்டுருங்க. சேம் அதே மாதிரி அந்த பக்கம் போட்டுட்டோம். இதே மாதிரி இந்த சைடும் வந்து போனி டெயில் போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த லுக் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. பேக்லயும் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ ஃபோர்த் ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஹேரை வந்து ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணிடுங்க. கொஞ்சமா எடுத்து அதே ஸ்டெப்பு தான் பக்கத்துலேயே கொஞ்சம் ஹேர் எடுத்து அகெயின் ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணிட்டு அது ரெண்டுமே சேர்த்து வச்சு சைடில் ஒரு கிளிப் கொடுத்துடுங்க. அந்த சின்ன சின்ன கலர் கிளிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வச்சு கூட நம்ம ஹேர் ஸ்டைல் போடலாம். பார்க்க ரொம்ப நல்லா க்யூட்டான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து சின்ன கிளிப் வச்சு அண்ட் கிளிப்பும் வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணலாம், டைட்டாக செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ அந்த பக்கம் எப்படி வந்து நம்ம போட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் 3 எடுத்திருக்கேன், ரோல் பண்ணி ஹேர் போட்டிருக்கேன். தென் அந்த பக்கமும் சேமாக தான் போட்டிருப்பேன்.
ஸோ ஹேரை வந்து இப்போ இந்த பக்கமும் ஒரு போனி டெயில் போட்டுட்டு அகெயின் இது இந்த மாதிரியே அந்த பக்கமும் சேமாக போனி டெயில் போட்டுக்கணும். ஸோ மிரர் வச்சு போடுறதுனால கொஞ்சம் லுக் நல்லா வரும்ன்றதுனால மிரர் பார்த்து போட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்க்கவும் சைடில் பார்க்கவும் நல்லா இருந்தது. இப்போ ஃபிஃப்த் ஹேர் ஸ்டைல் வந்து இந்த ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக ஹேர் எடுத்துட்டு அதை பின்னிடணும், ஃபுல்லாக பின்னணும் ஹேர். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் லாங் ஹேர்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் வந்து ரெக்வஸ்டிங் வீடியோன்றதுனால கேட்கும்போது நம்ம போடாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல், காலேஜ் எல்லாருமே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா இருந்தது எல்லா ஹேர் ஸ்டைலுமே. ஸோ நான் பர்சனலாக ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம வெளியே போகிறோம், இல்லை ஷாப்பிங் அந்த மாதிரி போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோனாலும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு போகும்போது நல்லாயிருக்கும். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.